வணக்கம் சார். வணக்கம் சார், பராசக்தி படம் சொன்ன தேதிக்கு வந்திருக்கு. பராசக்தி படத்தில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு பற்றியோ இல்லை ஹிந்தி திணிப்பு பற்றி வந்து பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி மொழி போராட்டம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பேசப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல, என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை நான் பார்த்தா தான் தெரியும். ஸோ படம் எப்படி இருக்குது, படம் நல்லா இருக்கா, இல்லை படம் விமர்சனங்கள், இல்லை இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா, அதெல்லாம் பேச வேணாம். நீங்கள் வந்து இந்த மொழி போர் நடந்தப்போ தமிழ்நாட்டில் 965 என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்தில் சொன்ன கதைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிஜத்துல என்ன நடந்தது அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க சார். மொழி போர் இல்ல, மொழி திணிப்புக்கான எதிர்ப்பு போராட்டம். ஓகே, போர்னால பெருசாக சரி, ஓகே. ரெண்டாவது, நானும் இந்த படத்தை உங்களை மாதிரி தான் பார்க்கல. அது வந்து அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பரவலாக பொதுவெளியில் பேசப்படுகிறது, எழுதப்படுவது எல்லாம் என்னன்னா, அந்த 65-66 வருஷத்தில் நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், குறிப்பாக மாணவர்கள் கலந்து கொண்டு அதை பெரிய மாஸ் மூவ்மெண்ட்டாக மக்கள் போராட்டமாக அதை திமுக தான் அதை தொடங்கினது. அன்று அறிஞர் அண்ணா அவர்கள் தான் திமுக கழகத்தின் தலைவராக இருந்தார். அந்த திமுக இன்னைக்கு இல்லை, அதை திரும்பவும் சொல்லிடுறேன் நான். அந்த திமுக இல்லை இன்னைக்கு. அந்த திமுக அது மறைஞ்சு போயிடுச்சு அண்ணாவின் மறைவோட. இன்னைக்கு இருக்கிற திமுகவுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. முதல்ல அதை நான் சொல்லிடுறேன். ஸோ அவர் வந்து அதை வந்து அந்த மொழி திணிப்புக்கு எதிரான, தமிழை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதில் வந்து மாணவர்கள் ஈர்க்கப்பட்டு மாணவர்கள் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது தான் அதை வந்து ஒரு பெரிய எழுச்சி மிக்க போராட்டமாக மாற்றியது. இல்லைன்னா அது ஏதோ ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எதிர்த்து நடத்துது. இப்போ காங்கிரஸ் பாஜக எதிர்த்து நடத்துகிற மாதிரி, இல்லை திமுக பாஜக அரசை எதிர்த்து நடத்துகிற மாதிரி அது ஒரு செக்டேரியனாக போயிருக்கும். ஒரு மாஸ் மூமெண்ட்டாக அது மாறினதுக்கான காரணம் என்னென்னா, மாணவர்கள் அதில் கல்லூரி மாணவர்கள். நாங்கள் வந்து அப்போ எனக்கு என்ன நினைக்க, 60 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம். நான் அப்போ 65-66 வாக்கில் 8ஆவதோ 9ஆவதோ படிச்சுட்டு இருந்தேன் திருவள்ளூரில் கவுடி ஹைஸ்கூலில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லாம் சீனியருங்கெல்லாம் வந்தாங்க, ஸ்கூலில் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணோம், எல்லாம் வெளியே வாங்கினாங்க, எல்லாம் வெளியே வந்தோம். அப்புறம் பார்த்தா எல்லா ஸ்கூல்லேருந்து அதே மாதிரி எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. எல்லாரும் ஊர்வலமாக போனோம். நீங்களும் அடாலசன்ட் பீரியட் இருக்கிறதுனால உங்களுக்கும் அது என்ன நடக்குதுன்ற தெரியும். இந்தி திணிப்பு எதிர்ப்பு நம்ம போராடுறோம், இந்தியை திணிக்கிறாங்க, அப்போ நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்காது, அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷை பயன்படுத்த முடியாது, நமக்கு இதை அடிப்படை இதை சொல்லிட்டு அப்புறம் நான் அதனுடைய அடிப்படையை சொல்கிறேன். அப்போ எல்லாருமே அப்படியே ஜனங்க திருவள்ளூரில் இருக்க எல்லா ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்ட்ரைக் பண்ணி எல்லாம் வெளியே வந்து அந்த தேரடி இருக்குங்க, அந்த தேரடி பக்கத்தில் தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் என்பது அந்த காலத்தில் மத்திய அரசின் அடையாளம். அதுதான் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய போராட்டங்கள்லாம் போஸ்ட் ஆஃபீஸ். முன்னால் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் முன்னாலெலாம் பண்ணுவாங்க. இப்போ பிஎஸ்என்எல்லாம் அது கார்ப்பரேட் நிறுவனமான ஒன்றும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் இப்போ பியூர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். ரயில்வே ஸ்டேஷனுங்க, அதாவது ஒரு அரசு, மத்திய அரசுன்னா அது ஒரு அடையாளம். அப்போ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முன்னால் தான் அங்கே கூடி எல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் யாரோ அதில் என்ன பண்ணி விட்டாங்கன்னா, எப்போவுமே போராட்டம் அப்படின்னு சொன்னால் யாராவது ஏதாவது கொஞ்சம் எசக பிசக பண்ணி விட்டுருவாங்க. மாஸ் சைக்காலஜி. யாரோ ஏதோ கொளுத்தி விட்டாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் பற்றிச்சு. உடனே அங்கே காவல்துறையெல்லாம் வந்து ஒரு தடியடி பண்ணி எல்லாரும் செதறி ஓடணும். எனக்கு அது பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. பசுமையாக இருக்குது. அதாவது இன்றைக்கி அது வந்து நான் ஆமாம் அந்த பக்கம் போனேன்னா அந்த தேரடி, ஆமாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸு இது மாதிரி ஆச்சு அப்படின்ற ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் கேட்டதால் எனக்கு அதை சொல்ல தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ மாணவர் என்ற முறையில் அப்போ எனக்கு இவ்வளோ விவரம்லாம் கிடையாது நான் சொல்லுதா அதான். ஆனால் வந்து இந்த போராட்டம் என்பது மாணவர்கள் எடுத்துட்டாங்க, அதை கையில் எடுத்துட்டாங்க. அது வெறும் திமுகவின் போராட்டமாக இல்லாமல் தமிழக மக்களின் போராட்டமாக மாறிடுச்சு. அதனால் திமுக வந்து அந்த போராட்டத்துக்கு துவக்க இது பண்ணதாக உரிமை கொண்டாடலாம ஒழிய அது அதுக்கப்புறம் மாஸ் மூமெண்ட் ஆயிடுச்சு. எப்படி சுதந்திரத்துக்கான போராட்டம் காங்கிரஸ் தான் அறைகூவியது, காங்கிரஸ் தான். ஆனால் அதை காந்தி தென்னாப்பிரிக்காலேருந்து வர்ற வரைக்கும் அது காங்கிரஸ் கட்சி போராட்டமாக தான் இருந்தது. ஒன்லி வென் காந்தி அரைவ்டு ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அதை ஒரு மாஸ் மூமெண்ட் ஆகிட்டார். அப்புறம்தான் அது வந்து இந்திய மக்களின் சுதந்திர போராட்டமாக மாறிச்சு.
அது மாதிரி இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிக மிக முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கிறது, இடம்பெற்றிருக்கிறது. அந்த போராட்டத்தில் வந்து காவல்துறை நடந்து கொண்ட அத்துமீறல்கள், நடத்திய தடியடி, துப்பாக்கி சூட்லாம் நடந்தது. மாணவர்களை துப்பாக்கியால சுட்டாங்கன்றது. அதனால அப்போ வந்து நான் நினைக்கிறேன் இவர் பக்தவச்சலம் தான் சீஃப் மினிஸ்டர் இருந்தார், காமராஜ் இல்லை அந்த பீரியடில். அவர் வந்து அந்த பிளான் போட்டு மூத்த தலைவர்கள்லாம் கட்சி வேலைக்கு போகணுன்னு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் 67 அந்த தேர்தலுக்கு முன்னாலேயே. அப்போ காமராஜ் இல்லை, பக்தவச்சலம்னு ஒருத்தர் இருந்தார். போலீஸ் துறைக்கு வந்து இப்போ மாதிரி முதலமைச்சரே வச்சுக்கிறது இல்லை. அப்போல்லாம் ஹோம் மினிஸ்டர்னு தனியாக ஒருத்தர் இருப்பாங்க. கக்கன் இருந்தார்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. மற்றபடி அப்போ வந்து கோஷம்லாம் போட்டாங்க இல்லையா, இவங்களெல்லாம் எதிர்த்து இந்த தடியடி நடக்கிறது, துப்பாக்கி சூடெல்லாம் அது கொஞ்ச நாள் நடந்ததுங்க. இதுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னா, நான் இப்போ இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்துங்க, நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் ஆச்சு. சுதந்திர விடுதலைக்கு நம்ம நாடு விடுதலை பெற்றது ஆகஸ்ட் 15, 1947ங்க. ஆனால் நம்ம நாடு குடியரசாக மாறினது வந்து 1950ல. அப்போ தான் நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனை நம்ம உருவாக்கணும். அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் உருவான தினம்தான் ஜனவரி 26. அதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ அந்த கான்ஸ்டியூஷனில் இஃப் ஐ எம் கரெக்டு, ஆர்டிக்கல் 343 அது என்ன சொல்லுதுன்னா, அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு இங்கிலீஷ் இருக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜாக, அரசு மொழியாக, அலுவல் மொழியாக. ஆனால் 15 வருஷம் கழித்து ஹிந்தி தான் மட்டும்தான் அலுவல் மொழியாக இருக்கும்னு அதில் இருக்குது. எப்போ 50லேயே சொல்லியாச்சு அந்த கான்ஸ்டியூஷன். அப்போவே கொஞ்சம் மர்மரிங்லாம் வந்து கலாட்டாலாம் ஆயிருக்கு. நான் படித்ததில் எனக்கு தெரிஞ்சது, இது நான் அனுபவம் இல்லை. அப்போ வந்து நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்த வரைக்கும் he was such an embodiment leader, commanding respect from the people of India. அப்போ அவர் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்கிறார். அதாவது வந்து இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்கும், லிங்க் லாங்குவேஜா, அஃபிஷியல் லாங்குவேஜா, அது அப்படி கூடவே வரும், அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு அவர் வந்து பார்லிமெண்ட்டில் வெளியெல்லாம் அஷூரன்ஸ் கொடுத்துருக்கார். அப்போ அது எழும்போம், அப்புறம் அது அடங்கிடும். ஆனால் நேரு வந்து சைனீஸ் அக்ரஷனுக்கு அப்புறம் அந்த மனத்தளர்வு இதெல்லாம் ரொம்ப நட்பு நாடாக இருந்தது போய் நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்களேன்ற ரொம்ப மனதளவில் தளர்ந்து அந்த போர் தோல்வி தானே இந்தியாவுக்கு. அப்போ பிடிச்சது தானே இன்னும் வச்சிட்டு இருக்காங்க சீனா வெளியேறாமல். அப்போ அதில் வந்து அவர் மனமுடைந்து அதன் காரணமாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார். இறந்த உடனே பார்த்திங்கன்னா வந்தவர் வந்து நேரு மாதிரி அவ்வளோ ஒரு டாமினேட்டட் பர்சனாலிட்டி கிடையாது, மக்களை அப்படியே கவர்ந்த. ஏன் இதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா, தலைமை வெற்றிடம் வரும்போது எப்பவுமே வந்து மக்கள் வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, ஒரு ஆளுமை இருக்கணும். இப்போ ஏடிஎம்கே இருக்கு பாருங்க, ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எடப்பாடி இருந்தால் இந்த பக்கம் ஒரு 2 பேர் போகிறான், அந்த பக்கம் ஒரு. அப்போ தலைமை எப்பவுமே வந்து ஒரு கண்ட்ரோல்னா அது ஏதோ சர்வாதிகாரம்னு சொல்ல, அதுக்கு பதிலாக எல்லாரும் அவரை வந்து விரும்புகிறாங்க, அவர் சொல்கிறத நம்புகிறாங்க, ஆளுமை. அப்போ அந்த மாதிரி நேருக்கு அப்புறம் வந்த லால் பகதூர் சாஸ்திரி பார்த்தீங்கன்னா நல்லவர், வல்லவர்னு கூட சொல்லுவேன். ஆனால் அவருக்கு இந்த மக்கள் மத்தியில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இல்லை. ஸோ அவர் வந்து வந்த பீரியடில் திரும்ப இது கிளம்புது. ஏன்னு சொன்னால் அந்த 15 வந்து 65 ஜனவரி 26 முடியுது. அப்போ இந்த 15 வருஷம் முடிஞ்ச உடனே இதை என்ன பண்ணுவீங்க, நேரு வந்து உறுதி கொடுத்துட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. அது மாதிரி இவர் கொடுக்கல லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ திருப்பி எழுப்புது பிரச்சனை தமிழ்நாட்டில், எல்லாரும் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் தான், வேறு எந்த மாநிலத்திலையும் இது பிரச்சனையே இல்லை. அப்போ கேட்கும்போது இல்லை நான் கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக நான் போக முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வாயை விட்டுறாரு. ஆஸ் பர் த அவர் இடத்துல அது கரெக்டு தான்.
நான் கான்ஸ்டியூஷனை நான் வந்து மீறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ ஏன்னா வடநாட்டில் இருக்கிறவங்க பூரா அதை அமுல்படுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்கள் தான் அதை எதிர்ப்பாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கொஞ்சம் பேர் தான் நம்ப. ஆனால் பெரும்பகுதியில் இந்தி எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் கூட ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அதனால் தமிழ்நாடு அது ட்ரெடிஷ்னலாக நம்ம தாய்மொழி, நம்ம இங்கே வேறு யாருக்கும் வந்து இடம் கொடுக்கக்கூடாது, இந்தியை திணிக்கக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கும். அது நல்ல விஷயந்தான், மொழிப்பற்றுன்றது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த லீடர்ஷிப் வந்து கொஞ்சம் வீக்கானதால் இப்போ வயசாயிடுச்சுன்னா நோய் கிருமிகள்லாம் தாக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும் பாடியில். அது மாதிரி எப்பவுமே அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப், ஆளுமையான ஒரு தலைமை இல்லைன்னா ஆல் டிவிசிவ் போர்சஸ் தலையை தூக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சுது. அப்போ லால் பகதூர் சாஸ்திரியால் நேரு மாதிரி ஒரு அஷ்யூர் பண்ணி உட்காருங்க, ஒன்றும் கவலை, நான் இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை அப்படின்னு சொல்ல தெரியல. நான் கான்ஸ்டியூஷன் படி தாங்க நடத்துவோன்ட்டார். ஸோ அது வந்து இன்னும் கோபத்தை அதிகமாக்கி அதை அண்ணா வந்து ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக ப்ளே பண்ணார். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை கொண்டு போய் விட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்காலம், வேலை வாய்ப்புகள், மத்திய அரசில் சேர முடியாது, மத்திய அரசு போட்டியில் கலந்துக்க முடியாது. ஏன்னா ஒரு அரசு மொழியாக இந்தி மட்டும்தான் இருக்கும் 65 ஜனவரிக்கு அப்புறம்னா. உங்களுக்கு இந்தியே தெரியாதுன்னா முடிஞ்சதில்லை உங்கள் கதை. வெறும் இங்கிலீஷை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி வாஸ் தேர். ஒரு எதிர்காலத்தை பற்றி அச்சம், பயம் மாணவர்களுக்கு வந்தது. அதை எதிர்க்கட்சின்ற முறையில் திமுக காங்கிரஸ்க்கு எதிராக வசனங்கள்லாம் பேசுவாங்கல்ல, கூலி உயர்வு கேட்டான் அத்தான், குண்டடிப்பட்டு செத்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அடுக்கு மொழியில். கூலி உயர்வு கேட்டவன் கம்யூனிஸ்ட் அத்தான், ஓட்டு கேட்கறது திமுக அத்தான். இவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அப்படி எதுகை மோனையெல்லாம் பேசி அடித்து அந்த காலத்தில் விட்டாங்க தேர்தல் அரசியலில். ஸோ அது வந்து காங்கிரஸை கடுமையாக பாதிச்சுது. 67 படுதோல்வி அடைஞ்சிடுச்சு காங்கிரஸ். அப்போ தானே திமுக ஒரு பெரிய கூட்டணியை வச்சு, கம்யூனிஸ்டுகளும் இருக்காங்க, ராஜாஜி இருக்கார், எல்லாரையும் வச்சு கதம்ப சாப்பாடு போட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாரு அண்ணாதுரை 67. இந்த போராட்டத்தின் டைரக்ட் இம்பேக்ட், பொலிட்டிக்கல் இம்பேக்ட் அது. ஆனால் அதை விட முக்கியமானதை நான் என்ன கருதுறேன்னா, 1966 இவர் இறந்துட்டார் சாஸ்திரி. தாஷ்கண்டுக்கு போய் இந்திய பாகிஸ்தான் போர் உடன்பாடுக்காக பேச்சுவார்த்தைக்கு போன இடத்துல இறந்துட்டார். உங்களுக்கு தெரியும், தாஷ்கண்ட் ஒப்பந்தம்னு போட்டாங்க. அப்போ இறந்த உடனே பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக வந்து இந்திரா காந்தி அப்போ ஐஎன்பி மினிஸ்டராக இருந்தாங்க, இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியாக நம்ம சாஸ்திரி கவர்மெண்ட்டில் இருந்தாங்க, நேருவின் மகள். அப்போ அவங்க வந்து காமராஜ் தான். காமராஜ் வந்து 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்தாருங்க. வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் அவர் தமிழ் மேன். அதிகம் படிக்காதவர், அதிகம் பேசாதவர், கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர் யாரானா காமராஜ் தான். அப்போ அவர் வந்து சாஸ்திரியை தேர்ந்தெடுக்கும் போதும் அவர் தான் காங்கிரஸ் கட்சி பிரசிடெண்ட்டாக இருந்தார். இந்திரா காந்தியை தேர்ந்தெடுக்கும் போதும் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அப்போ இந்திரா காந்தியை இந்திரா காந்திக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து அந்த ஜீன் இருக்கும்ல, ஆளுமை, ஆகர்ஷிக்கிறது. இப்போ இந்திரா காந்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாஸ்திரிமா இல்லை அதெல்லாம் தப்பு, அவங்களுடைய கோரிக்கை நியாயம்தான், அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா நேரு என்ன கொடுத்தாரோ அதே மாதிரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அமெண்ட்மெண்ட் வலியுறுத்துறது திமுக தான். போராட்டம் திமுக இல்ல, போராட்டம் வந்து தமிழ்நாடே கொந்தளிச்சு எரியுதுங்க. நீங்க அதுல வந்து திமுகன்னு போய் எல்லா கிரெடிட்டும் திமுக கொடுக்க, திமுக துவக்கியது, பத்த வச்சது திமுக. ஆனா பத்தி எரியும் போது எல்லாருமே தானே ஓடுறாங்க. அதனால அதையும் நான் சொல்லிட்டேன், அதுதான் தொடங்குச்சு. அதை வந்து அது ஒரு மக்கள் போராட்டமாக மாறிடுச்சு. ஆனா அந்த திமுக இன்னைக்கு இல்லை, அதையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், ரெக்கார்ட் பண்றேன், புரியுதுங்களா? அதனால இந்திரா காந்தி வந்து ரொம்ப போல்டா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரையில், இந்த 15 வருஷம்லாம் கிடையாது, அதை தூக்கிட்டாங்க, ஸ்டெப்புலேஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணியாச்சு.
அப்போ அலுவல் மொழியாக ஆட்சி மொழியாக இந்தியோட ஆங்கிலமும் இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த செட்டில்மெண்ட் ஆச்சு. அதனால் இப்போ பிரச்சனை இல்லை நமக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், 66லலாம் இந்திக்கு எதிராக ஒரு வடநாட்டில் ஒரு தலைவர் வந்து இப்படி ஒரு போல்டு ஸ்டாண்ட் ஒரு மாநிலத்துக்காக எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை நான் எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா, சோனியா காந்தி ஷி டுக் ஏ டிசிஷன். ஆந்திராவை தெலுங்கானாவை பிரிக்கிற முடிவு எடுத்தாங்க தெரியுங்களா? அவங்க 2 இடத்துலையுமே காணாமல் போயிட்டாங்க அந்த கட்சி. தெலுங்கானாக்காரனும் அவங்களுக்கு ஓட்டு போடல, ஆந்திராக்காரன் இப்போ வந்துருக்குது தெலுங்கானாவில். 10 வருஷமாக அந்த சந்திரசேகர் ராவ் தான் ஆட்சி பண்ணார். ஸோ சில நேரங்களில் நல்ல முடிவுகள் எடுத்தாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடுன்ற மாதிரி ஆயிடும். கட்சி நலன்களை வச்சு அவங்க பார்க்கறது இல்லைன்னு சொல்ல வந்தாங்க. மக்கள் நலன், நாட்டில் அமைதி வரணும், மொழி சிறுபான்மைக்கு வந்து அச்சம் இருக்கக்கூடாது இப்படிலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க. இன்றைக்கி வந்து இந்தி திணிப்பு பேக் டோர், ஃப்ரண்ட் டோர், சைட் டோர், எல்லாத்து டோர்லேயும் வருது. பேர் பாருங்கள், ஐபிசிலாம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்ல முடியுமா? பிஎன்எஸ், பாரதிய நியாயாகிய, என் வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி இருக்க திமுக ஏன் அதை எதிர்க்க மாட்டேங்குது? நான் சொன்னதுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு ஒரு டயலாக் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு மொழிக்காக போராட்டத்தை நடத்தி சாதித்த திமுக, அண்ணா தலைமையில் இருந்த திமுக. ஆனால் இன்றைக்கி கருணாநிதி கையில் திமுக வந்ததுக்கப்புறம் எல்லாம் காம்ப்ரமைஸ் தான். பதவியில் தொடரணும், யார்கிட்ட வேணாலும் கூட்டணி, பிஜேபிக்கிட்டேயும் கூட்டணி வச்சுக்கலாம், கச்சத்தீவை வந்து எடுத்து கொடுப்பாங்க. இன்றைக்கி தமிழக மீனவர்கள் படுற எல்லா பாட்டும் காரணம் முதல்வராக வந்து கருணாநிதி இருக்கும்போது அதை இலங்கை கிட்ட ஒப்படைச்சது தானே. இந்திரா காந்தி ஒப்படைச்சாங்க. பட் வாட் இஸ் யுவர் ரோல்? Why you have not opposed it, objected it? You should have organized the people. இப்போ இந்தி கூட அப்படி தானே இருந்தது, கான்ஸ்டியூஷனே இருந்தது. அண்ணா சும்மா இருந்தாரா? மக்களை திரட்டி போராடி அதை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண வைக்கல. அதனால் கருணாநிதி ஹஸ் ஃபெயில்டு ஆஸ் எ டிஎம்கே லீடர். கச்சத்தீவை சீஃப் மினிஸ்டராக கொடுத்தாரு. அடுத்தது 74 காவேரி பங்குல அந்த உடன்பாட்டில் தமிழ்நாட்டு நலனுக்கு ஒலை வச்சார். அது லாங் டேர்ம் ஆகி இன்னி வரைக்கும் காவேரி பகிர்வு ஆணையம்னு நடந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும், லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இலங்கையில் குண்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஷோஃபீஸ்க்காக ஒரு உண்ணாவிரதம் பீச்சில் காலையில் வீட்டில் டிஃபன்லாம் சாப்பிட்டு வந்து உக்காந்து மத்தியானம் லஞ்சுக்கு போயிட்டார் எழுந்து. போர் முடிந்தது. அப்போ தான் குண்டு போட்டு லட்சம் பேரை கொண்டுகிட்டு இருக்கிறான். ஈழத்தமிழர்களை வந்து காப்பாற்ற மத்தியில் இவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்குது. அப்போ நினச்சிருந்தா இவர் வந்து பண்ணியிருக்கலாம். பண்ணாரா? டெலிகாம் துறை, ஷிப்பிங் துறைக்காக சண்டை போட்டுட்டு வந்தாரா? அந்த பதவியேற்பு விழாவில் கூட கலந்துக்காம மன்மோகன் சிங் ஆட்சியில். ஆனால் அது மாதிரி சண்டையை இந்த இதுக்காக போட்டாரா? ஈழத்தமிழர்களுக்காக சப்போர்ட் குரல் கொடுத்த திமுக வந்து குரல் கொடுத்தாங்களாம். அதனால தான் வந்து ஆட்சியே வந்து கவிழ்க்கப்பட்டது அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த ஈழத்தமிழர்கள் இலங்கையில் கொல்லப்பட்டு கொண்டிருந்த போது உண்ணாவிரதத்தை முடித்து போர் முடிஞ்சது, உடன்பாடு கையெழுத்தாச்சு. நாங்கள் அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, ரொம்ப வெட்கக்கேடு. இப்படி கொலைவெறியில் தமிழர்களை கொன்று குவித்த அந்த இனத்தையே அழித்த நம்ம ராஜபக்ஷே விருந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கனிமொழி போனாங்க, திருமாவளவன் போனாங்க, எல்லாம் சிரித்து மகிழ்ந்து கூடி குழாவினாங்க, புகைப்படங்களும் வந்தது. அதனால் திமுக இன்றைக்கு இருக்கிற திமுக அல்ல அது. மொழிப்போருக்காக மக்களை திரட்டி உத்வேகத்துடன் நடத்தி கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது அது அன்றைய திமுக. இன்னைக்கு கார்ப்பரேட் திமுக. அன்னைக்கு வந்து 1 லட்சம் கூட இருந்திருக்காது அண்ணா கிட்ட. இன்னைக்கு லட்சம் கோடிகள் வச்சிருக்கிற ஒரு 20-30 பேர் திமுகவில் இருக்காங்க. ஸோ அவங்க நலன் இப்போ வந்து பிஸ்னஸ் நலன் தான். அதனால் மொழி, அப்புறம் சுயாட்சி, மதவாதம் இதெல்லாம் அப்பப்போ சொருகுவாங்க எடுத்து கார்டு மாதிரி, ஜோக்கர் கார்டு மாதிரி. தேர்தல் வந்தால் லேப்டாப் கொடுக்கறது, ஏன் 4.5 வருஷமாக கொடுக்கல. அதனால் திமுகவினுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது தமிழ்நாட்டுக்கு. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் இருந்தது.
ஆனால் கடந்த 10-20 வருஷமாக திமுக தமிழ்நாட்டு நலன்களை விட தன் குடும்ப நலன்களையும் கட்சி நலன்களையும் தான் பெருசாக பார்த்துருக்குதுன்றது தான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் 1965 வந்து என்னென்ன நடந்தது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.